திறம் பழகு. இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாராலும் ஒத்துக்குன்னு எடுத்துகிட்டு வரப்பட்டது தான் வந்து இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு வந்ததுக்கு பிறகு தான் தலித்துகள், பழங்குடியின மக்கள், சிறுபான்மையினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வேலை கிடைக்குது. ஆனால் தனியார் நிறுவனங்கள் இந்த இடஒதுக்கீடெல்லாம் பின்பற்றுறதே கிடையாது. இந்த தனியார் நிறுவனங்கள்லையும் இந்த இடஒதுக்கீடை பின்பற்றி எல்லா தரப்பு மக்களுக்கும் வேலை கொடுத்தா மட்டும்தான் அந்த மக்களும் சமுதாயத்தில் வந்து எல்லாரையும் போல் சமமாக நடத்தப்படுவோம், இல்லை ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழவும் முடியும். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசு வேலையோ இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலையோ வந்து கிடைக்கிறது கிடையாது. இப்படி கிடைக்காத பட்சத்தில் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க. கவர்மெண்ட்டில் எல்லாம் ப்ரெஸ் வேலை தான் கொடுத்தாங்க சார், மிஷின் வேலை. வந்து இன்ட்ரிக்கு வர வைப்பாங்க, இன்ட்ரிக்கு வர வச்சு கை பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. நின்றுன்னு வேலை செய்கிற மாதிரி தான் சார் ப்ரெஸ் வேலை வந்தது. எனக்கு நிற்க ஒரு கால் தான் ஊனுவேன், ஒரு கால் ஊனே மாட்டேன். ஸ்டிக் இல்லாமல் கேட்டாங்க. ரெண்டு காலம் ஓரளவுக்கு தாங்கி நிற்கிற மாதிரி, கட்டை இல்லாமல் நிற்கிற மாதிரி தான் வேலை வந்தது சார். நின்றுனே செய்கிற மாதிரி வேலை. ஆமாம் சார். உங்களுக்கு நிற்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அதுக்கு அவங்களுக்குன்னு ப்ரெஸ்ஸில் பார்ப்பாங்கல்ல, இன்டர்வியூ செலெக்ஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை அரசு துறைகளில் மட்டும் 30 லட்சத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதை பூர்த்தி பண்ணுகிற போது அதற்கு தேவையான நுகர்வுத்தன்மை அதிகரிக்கும். இந்திய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் இருக்குது. அதை பூர்த்தி பண்ணுவதன் மூலமாக பொதுத்துறை நிறுவனங்களின் மூலமான வேலைவாய்ப்பை பெருக்குவது என்பதும் ஒரு வகையில் உதவி செய்யும். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு கூடுதல் நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக அமையும். இந்தியாவில் இது வந்து கிரிமினல் குற்றங்களை குறைப்பதற்கு கூட உதவி செய்யும் என்பதை நாம் வந்து கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிறதான். அப்போ தனியார் துறையின் மீது அரசு தன்னுடைய சமூக கட்டுப்பாட்டை உறுதி செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நோக்கியாவில் ஒரு 8000 தொழிலாளர்கள் வெளியேறுகிற போது அரசு வேடிக்கை பார்ப்பது என்பது சரியில்லை. அதில் தலையிடணும். அது 8000 குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 8000 குடும்பங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு 32,000 மக்கள் தொகை கொண்ட பிரச்சனை என்பதை அரசு புரிந்து கொண்டு அதன் மீது ஒரு சமூக கட்டுப்பாடோடு அரசு எந்த வகையில் அந்த நிறுவனத்திற்கு உதவி செய்வது, தொழிலாளருக்கு உதவி செய்வது, நிறுவனத்தை தக்க வைத்துக் கொண்டே அதனுடைய இருந்து பெற வேண்டிய வரியை எப்படி பெறுவது என்று யோசிப்பது தான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். ஒரு பக்கம் நிறைய பேர் வந்து வேலைக்காக பதிவு பண்ணிட்டு லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேலை பார்க்குற இடத்துல வந்து அந்த வேலை அப்படிங்கிறது எத்தனை நாள் தங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய சிக்கலில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்து இந்த வேலையை விட்டு அவங்க வெளியில் எடுத்துவாங்க அல்லது இந்த வேலை என்னைக்கு கட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாமல் தான் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே பயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வேலை கொடுக்குறவர் அல்லது வேலை கிடைக்கிறவர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இருக்கிற சட்டங்களை வந்து ஒழுங்காக அமுல்படுத்தினா மட்டும்தான் வேலை அப்படிங்கிறது ஒரு கொடுங்கனவாக இல்லாமல் வளர்ச்சியோட ஒரு அங்கமாக எல்லாரும் வந்து வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறும். என்னோட வேலை நிரந்தரமில்லை தெரிந்தும் என்ன செய்வே, என்னோட வேலை நிரந்தரமில்லை தெரிந்தும் என்ன செய்வே, ஏசி ரூமுக்குள் கம்ப்யூட்டர் தட்டும் வேலை சுகமில்லை, ஏசி ரூமுக்குள் கம்ப்யூட்டர் தட்டும் வேலை சுகமில்லை, 15 மணி நேரம் வேலை செய்வதென்ன கொடுமை பெருங்கொடுமை, 15 மணி நேரம் வேலை செய்வதென்ன கொடுமை பெருங்கொடுமை, கோட்டு சூட்டுகள் போட்டு இருந்தும் கூலி நான் கூலி, கோட்டு சூட்டுகள் போட்டு இருந்தும் கூலி நான் கூலி.